வணக்கம் தோழர்களே. நீங்கள் பார்க்கக்கூடிய பூச்செடி வந்து பேர் தண்டர் லில்லி. இந்த தண்டர் லில்லி வந்து சமீபத்தில் எங்கள் ஊரில் சாரல் மழை பெய்யுது. இந்த சாரல் மழை பெய்ஞ்ச ஒரே வாரத்தில் இந்த பூக்கள் பூக்க தொடங்கியிருக்கு. இதுக்கு ஏன் தண்டர் லில்லி என்று சொல்கிறாங்கன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். என்னுடைய வீட்டில் வந்து 3 கலரில் அந்த தண்டர் லில்லி பூவை வச்சுருக்கேன். ஏன் இது தண்டர் லில்லி என்பதுன்னா, மழை பெஞ்ச உடனே ஒரே வாரத்தில் டக்குன்னு பூத்துரும். ஸோ ஒவ்வொரு டைமும் மழை வரும்போது தண்டர் மாதிரி டக்குன்னு பூத்துக்கிட்டே இருக்கும். ஒரு 10 மழை பெஞ்சால் 10 தடவை இந்த தண்டர் லில்லி பூத்துக்கிட்டே இருக்கும். ஸோ தண்டர் லில்லி கண்டிப்பாக மழை வந்த ஒரே வாரத்தில் இந்த லில்லிகள் வந்து தண்டர் போல் பூத்துரும். பொதுவாக மழை வருவதுக்கு மயிலுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த தண்டர் பிளான்ட்டுக்கு வந்து மழை வந்த உடனே மயில் போல் அழகாக இந்த பூக்கள் பூத்து குலுங்கும். தண்டர் லில்லி பூ வந்து நம்ம எளிமையாக வளர்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இலைகளை பார்க்கும்போது புல்லு மாதிரி இருக்கும். இந்த புல்லில் இருந்து தான் கிட்டத்தட்ட இந்த பூக்கள் வந்து கொத்து கொத்தாக பூக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், 3 கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை கலர் பூ தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மஞ்சள் கலர் பூ வந்து ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கும். இந்த பிங்க் கலர் பூ வந்து சிறுசாக இருக்கும். பக்கத்து தொட்டியில் நீங்கள் பார்க்கும்போது இந்த பூக்கள்லாம் உதிர்ந்து கீழே காஞ்சி போச்சு. இந்த பூ வந்து ஒரு 3 to 4 நாள் தான் இருக்கும். பூத்து முடித்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அக்கனா வடியில் விதையும் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த விதை கூட நல்லா வெடித்து முளைச்சி எங்கேயாவது விழுந்துன்னா இதுவும் ஒரு சின்ன செடியாக வளரும். இந்த தண்டர் லில்லி பூ வந்து எல்லா பருவத்திலும் வளர்க்கலாம். நீங்கள் வந்து தொட்டியில் வளர்க்கலாம். வீட்டில் இடந்தா கூட ஒரு பார்டர் காப் வடிக்க வளர்த்து அந்த வீட்டுக்கு அழகு சேர்க்கலாம். ஸோ நீங்களும் பல்வேறு பூக்கள் செடிகளை வளர்த்து வீட்டை அழகுபடுத்துங்க.